2019ல வந்த காளிதாஸ் மூவி ஒரு சைலண்ட் ஹிட்டா இருந்துச்சு. அதோட ஸ்டாண்ட் அலோன் சீக்வன்ஸா காளிதாஸ் 2 மூவி இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. பரத் அவரோட கம்பேக் வந்து இந்த மூவில வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த மூவி ஒர்க் அவுட் ஆச்சா, கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு நல்ல தீனியா அமைஞ்சுதா அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி லைன். ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்குது. அந்த செலிப்ரேஷன்ல ஒரு 4 வயசு குழந்தை மிஸ் ஆகுது. இந்த மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வராரு நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் காளிதாஸ். ஆனா இது ஒரு சிம்பிளான மிஸ்ஸிங் கேஸா இல்லாம சீக்வென்ஷியலா நிறைய மர்டர்ஸ் நடக்குது. இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, கல்பிரிட்டை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இந்த மூவி. ஃபர்ஸ்ட் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லிடுறேன். பரத் ஒரு சைலண்டான, ஷார்ப்பான, காமான காப்பா ரொம்ப நல்லா இருக்கு அவரோட ஆக்டிங். செகண்ட், சாம் சிஎஸோட மியூசிக் ரொம்ப த்ரில்லரான மூவிஸ் அவரோட மியூசிக் ரொம்பவே ஆப்டா செட் ஆகும். நிறைய த்ரில்லிங்கான சீன்ஸ்ல இன்டென்சிட்டியை இன்னும் பயங்கரமா கொடுக்குற மாதிரி அவரோட மியூசிக்ஸ்லாம் வந்து அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமா அஜய் கார்த்தி அப்படின்றவரோட டெபியூ இந்த படம். ஆனா அவரோட ஆக்டிங்கை பார்த்தா உங்களுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி காமா, ஒரு மாதிரி அன்னீஸான சில சுச்சுவேஷன்ல வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸை கரெக்டாக கேரி அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏனோ தானோன்னு போகுது. நிறைய லாஜிக் வந்து எதிர்பார்க்க முடியாத மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு கிளைமேக்ஸ்ல எல்லாத்தையுமே ரிவீல் பண்ற மாதிரி இருக்கு. எப்பவுமே ஒரு கிரைம் த்ரில்லர்ல க்ளூஸ் வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுல அது கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. மொமெண்டம் மிஸ் ஆகுதோ அப்படின்னு தோணுது. ஓவராலா காளிதாஸ் 2 மூவி ஒரு ஒன் டைம் வாட்சபிள் நல்ல கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஆனா கிரைம் த்ரில்லர் ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளான ஸ்டோரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த அளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விறுவிறுப்பா போச்சா அப்படின்னா ஜஸ்ட் அன் ஆவரேஜ் மூவியா இதை கன்சிடர் பண்ணலாம். நீங்க இந்த மூவியை பார்த்தீங்களா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு மூவில இன்னொரு ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ பாக்ஸ்.